அளவோடு பேசு, அளவோடு பழகு. அளவுக்கு மீறிய சிந்தனை உடல் நலம் கெட காரணமாகிறது. தேவையில்லாமல் யோசித்து அதைப் பற்றியே அடுத்தவரிடம் பேசி தன் உடம்பை கெடுத்துக் கொள்வது அல்லாமல் குடும்பத்தில் உள்ளவர்களின் நிம்மதியையும் பலரும் கெடுக்கிறார்கள். அளவோடு பேசி அளவோடு பழகும் பக்குவம் அனைவருக்கும் வேண்டும். முக்கியமாக வயது ஏற ஏற நிறைய பக்குவம் வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நான் அம்மா மாதிரி இருக்க வேண்டும், பாட்டி மாதிரி இருக்க வேண்டும், என் மாமியார் மாதிரி இருக்க வேண்டும் என குடும்ப அங்கத்தினர் நினைக்க, அதுதான் பிறந்த பிறப்பிற்கே உள்ள பலன். பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்கள் காலில் அவர்கள் நிற்க ஆரம்பித்ததும் சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். அது நம் சந்ததியினருக்கே ஆசிர்வாதம் ஆகஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த உணர்வு முக்கியமாக மூளை செல்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவும். எனவே யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் அளவோடு பேசி அளவோடு பழகி நம் சந்ததியினர் சந்தோஷப்படும்படி நடந்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து.